ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிற வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 1 மணி நேரத்தில்ங்க சுவையான வெண்பொங்கல். நம்ம மை மசால் சாம்பார் தூள் பண்ண டிஃபன் சாம்பார் அண்டு தேங்காய் சட்னி, வடை, இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்த வடை ரெடி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்து 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு 1 ஹவர். நெக்ஸ்ட்டு பொங்கல் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவிக்கோங்க 2-3 வாட்டி. குக்கரில் வச்சு அது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சாம்பாருக்கு ஒரு 3/4 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். பருப்பு 5 நிமிஷம் ஊறின பிறகு அதில் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி 2 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4 வெள்ளைப்பூடு. இதில் நம்ம எதுவுமே போடுறது கிடையாது, ஒன்லி பச்சை மிளகா காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 2 தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 கத்திரிக்காவும் இந்த மாதிரி 2 அறுத்து போட்டுக்கோங்க. டிஃபன் சாம்பாருக்கான மெயின் மேட்ரு நம்ம மை மசாலா சாம்பார் தூள் தான். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன். வேறு எந்த பொடியுமே நான் சேர்க்கலை. நம்ம மை மசாலா சாம்பார் தூள் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைனா வெளியில் குக்கர்லேருந்து காய் வேகிறதுக்கு மட்டும் நான் அளவாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம கழுவி வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது 2 சேர்த்து நான் 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதே போல் நீங்கள் பண்ணுங்கள். இதிலே நல்லா குழஞ்சிரும். இதில் ஒரு 1/2 இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ பொங்கல் 5 விசிலும் பருப்பு 3 விசில் விடணும். அந்த விசில் வர கேப்பில் இப்போ நான் வடைக்கும் சாம்பார் தாளிக்கவும் தேவையானது காய்கறியை வெட்டி வச்சுருக்கேன். விசில் இறங்குறதுக்குள்ளேயே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு துருவின தேங்காய், பொரிகளில் உப்பு, தேவையான தண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிப்புக்கு அதே எண்ணெயில் கடுகு, உளுந்து ப்ளஸ் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ தம்மு நல்லா இறங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கிறேன். மசித்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி 2 கொதி வந்துட்டோம். அதில் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கல்லெண்ணெய். அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 4 ப்ளஸ் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு 2 பட்டை கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நல்லா தாளிப்பு ரெடியான பிறகு அதையும் நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம், டிஃபன் சாம்பாரில். அவ்வளோதான், சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு பொங்கல் போகலாம். பொங்கல் தம்மி எடுத்துகிட்டு நல்லா எனக்கு குழஞ்சிருச்சு. இப்படி நம்ம கரண்டி வச்சு 2 தடவை இப்படி கிண்டுறப்ப இன்னும் நல்லா குழஞ்சிரும். எனக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. நீங்களும் இதே போல் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொங்கலை தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு நெய் தான் நான் சேர்க்க போகிறேன். தாளிப்புக்கு நெய்யும் 4 முந்திரி பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு அதை லைட்டாக வதக்கி போட்டுக்கிறேன். பிறகு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சுவையான நெய் பொங்கல் ரெடி. லாஸ்ட்டாக வடைக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லாவே ஊறிடுச்சு உளுந்து. இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. ஆட்டினதோடு சேர்த்து கொஞ்சோண்டு அரிசி மாவு, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வடை போடுறதுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒவ்வொன்றா தண்ணி தொட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கையில் ஒட்டாது. தண்ணி தொட்டு போட்டிங்கன்னா நல்லா சேஃபாக வந்துடும், உதிராது உங்களுக்கு. லைட்டாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்க உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மை மசாலா சாம்பார் தூளில் பண்ண டிஃபன் சாம்பார் வித் நெய்யில் பண்ண வெண்பொங்கல் சட்னி, உளுந்த வடை உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் நம்ம மை மசாலா சாம்பார் தூளை வாங்கி இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு பார்க்கலாம். முடிஞ்ச வரையும் நான் நிறையா போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.